இந்தியால இருந்து கனடாக்கு போகவிருந்த ஏர் இந்தியா விமானம் பாதி வழியிலேயே திரும்ப வந்திருக்கு. கடந்த மார்ச் 19ஆம் தேதி இந்தியாவுடைய டெல்லியில இருந்து கனடாவுடைய வான்கூவருக்கு ஏர் இந்தியா ஏஐ 185 ஃபிளைட் போறதா இருந்துச்சு. மிடில் ஈஸ்ட் பக்கம் இப்ப வார் நடந்துட்டு இருக்கிறதுனால பெரும்பான்மையான ஃபிளைட்டுகள் பாத்தீங்கன்னா சைனா வழியாக தான் போகுது. சோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபிளைட் பாத்தீங்கன்னா மதியம் 12 மணி அளவுல டெல்லியில உள்ள இந்திரா காந்தி நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி போயிடுச்சு. டெல்லியில இருந்து கிட்டத்தட்ட 4ல இருந்து 5 மணி நேரம் தாண்டி கரெக்டா சைனீஸ் ஏர் ஸ்பேஸ்ல பறந்துகிட்டு இருக்கும்போது தான் அவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்கே நம்ம தப்பான ஃபிளைட்டை அனுப்பி இருக்கோனே. சோ உடனடியாக டெல்லியில இருந்து மறுபடியும் அந்த ஃபிளைட்டை டெல்லிக்கே வர சொல்லியிருக்காங்க. சோ போனதுல இருந்து கிட்டத்தட்ட 9 மணி நேரம் பறந்து அந்த ஃபிளைட் மறுபடியும் டெல்லிக்கே வந்திருக்குங்க. ஏர் இந்தியா கேட்கும்போது இது ஒரு ஆபரேஷனல் இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியில் என்னன்னு பார்க்கும்பொழுது இந்த ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே எல்லா நாடுகளுக்கும் போகும்னு சொல்ல முடியாது. சில நாடுகள் அவங்க அலோவ் பண்ற ஏர்கிராஃப்ட்ஸ் தான் உள்ள விடும். அப்படி இருக்கும்போது இந்த ஏர் இந்தியா அனுப்பிய அந்த ஏர்கிராஃப்ட் பாத்தீங்கன்னா போயிங் 777-200 LR அப்படின்ற வகை. இந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு கனடா அனுமதி கொடுக்கல. அதுக்கு பதிலாக அவங்க 337 ERக்கு தான் அனுமதி கொடுத்திருக்காங்க. சோ எப்படி இருந்தாலுமே இந்த ஏர்கிராஃப்ட் கனடாக்கு போயிருந்தாலுமே அவங்களுடைய ஏர் ஸ்பேஸ்ல இதை அனுமதிச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் திரும்ப கூப்பிட்டு இருந்திருக்காங்க. திரும்ப வந்த பயணிகள் எல்லாத்துக்குமே ஹோட்டல் அகாமடேஷன் கொடுத்து அடுத்த நாள் மறுபடியும் கரெக்டான ஃபிளைட்ல அனுப்பிச்சு விட்டுருந்திருக்காங்க. சோ ஒரு பேசிக்கான ஏர்கிராஃப்ட் ரெகுலேஷனையே பார்க்காம கண்டமணிக்கு அனுப்பிச்சிருக்கு ஏர் இந்தியா. இதுல ஏர் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பினான்சியல் லாஸ்னே சொல்லலாம். ஏன்னா இந்த போயிங் 777 வகை விமானம்லாம் பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 8ல இருந்து 9 டன் ஃபியூவலை எரிக்கும். இப்ப ஆல்ரெடி மிடில் ஈஸ்ட்ல வார் நடந்துட்டு இருக்கு. நிறைய இடத்துல ஃபியூவல் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே கிடைச்சாலும் அதனுடைய விலை அதிகமா இருக்கு. இதுல இவனுக்கு தண்டமா பாதி தூரம் அனுப்பி திரும்ப வேற கூப்பிட்டு இருந்திருக்கானுங்க.